டேஸ்டியான கிறிஸ்பியான பார்பிக்யூ ஃபிஷ் சாப்பிடணுன்னா ரெஸ்டாரண்ட் போகணுன்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியான இந்த டிஷ்ஷை நம்மளே ரெடி பண்ணிடலாம். மிளகு, சீரகம், சோம்பு இது மூணுத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம். அந்த பொடியோட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்ல கெட்டியான பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்க போகிறோம். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா மசாலா மீனில் ஒட்டாது. ஸோ நல்ல கெட்டியான இந்த பதத்தில் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளில் இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவோட லைட்டாக எண்ணெயும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட போகிறோம். பார்பிக்யூ அடுப்பை ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கறி, தேங்காய் நார் இதெல்லாம் சேர்த்து பற்ற வச்சிட்டோன்னா கறி ஒரு 10 நிமிஷத்துலேயே எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம க்ரில்லை எடுத்து வச்சுட்டு அதில் மசாலா தடவி வச்சுருக்க மீனை இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒரு சைடு இந்த மீன் வேகிறதுக்கு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பொறுமையாக இதை நல்ல நிதானமாக பொரித்து எடுத்தோன்னா நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான க்ரில் ஃபிஷ் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். கூடவே சர்வ் பண்ணதுக்கு குக்கும்பர், கேரட், லெமன் ஜூஸ் இதை எடுத்து கலந்துட்டோன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் பார்பிக்யூ ஃபிஷ் ரெடி ஆகிடும். இந்த டிஷ்ஷை நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிகளை பார்க்கணுன்னா வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோக்கள் நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.